பைக்கை காலையில் எடுத்து அது கியரும் கிக்கரும் ஒன்று தான். ஸோ அதை அப்படி போட்டு அமைக்க திருப்பி ஒரு அடி அடிச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அது ரோரிங் சவுண்டு. புல்லட்டுக்கு எப்படி தம்பு இருக்கோ இதுக்கு ஒரு ரோர் இருக்கும், ஒரு கர்ஜனை. வேற வண்டியில ஜாவா மாதிரி ஒரு பீட்டை நான் பார்த்ததே கிடையாது. இசை மாதிரி தெரிஞ்சவனுக்கு அது கடவுள், தெரியாதவனுக்கு கல்லுன்ற மாதிரி. நீங்க வண்டி ரைடு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க எங்க இறங்கி நின்னாலும் ஜாவா பீட் தான் வரும். நீங்க ஒன்னும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஜாவா பைக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க, சில ரஜினி ஓட்டுற பைக்குன்னு கேட்பாங்க. அடிக்கடி அந்த போயஸ் கார்டன் வழியா வண்டி போகும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த சத்தம் கேட்டு ஒருத்தர் வெளியில வந்து நிக்க மாட்டாரான்னு. அடுத்த காலகட்டத்துக்கும் இந்த பைக் ஓடும். அந்த காலத்துல உனக்கு பிடிச்சது டிரைவிங், டூ வீலர். இப்போ அந்த டிரைவிங் எது? டூ வீலர், மோட்டர் பைக், ஜாவா மோட்டர் பைக், ஜாவா மோட்டர் பைக், டூ வீலர்ஸ். These are very hard tests indeed, but they are necessary. Only under the most varied conditions and ways of driving is it possible to test the speed, climbing ability, suspension, steering, and all-round dependability of the machines. Kings never die, and each time you look up to the sky, the motorcycle division of German manufacturer Wanderer. Combining their names, Jawa was born. The company would go on to become one of the leading motorcycle manufacturers in the world, and by the mid-30s was exporting to over 100 countries. Java വളരെ സിമ്പിൾ ആണ്, പവർഫുൾ, ഭയങ്കര പവർഫുൾ ആണ്. Is it back? Are the stories true? Does it fly? Have you seen it? Is it classic? Is it now? Can it handle this? Shh. What's that sound? Is that me? ஐயா, இப்போ முதல்ல ஜாவா ஓட்டி இருக்கீங்களா? 67 67 வாங்கினது 3 கீழ். இப்போ அதுக்கு அடுத்தது HD. ஜாவாக்கு அப்புறம் தான் HD. ஜாவாவுக்கு அடுத்தது HD. HDல வந்து 4 கீழ். HD பின்னாடி கிளாசிக். கிளாசிக் 76ஓட முடிஞ்சது. ஓகே. அதுக்கப்புறம் ரோட் கிங். ஓ, அதே ஜாவாவோட ஜாவா கம்பெனியே தான் ரோட் கிங். ஓகே. ரோட் கிங்கோட நின்னு போச்சு. அதுக்கப்புறம் ஜாவா வந்து ஃபீல்ட் அவுட். நான் சத்தி, சரிங்க ஐயா, சத்தியில 2-3 வண்டி ஓட்டிட்டு போனதை பார்த்தேன். ஆனா வண்டி நிக்கிற போது பார்க்கல. ஒரு நாள் இந்த ரோட்ல அணக்கரையில இருந்து கடலத்துல இருந்து இப்படி வந்தேன். வந்து கொஞ்சம் செக் போஸ்ட் தாண்டோன்னு பெட்ரோல் ட்ரை. அங்கேயே சீமனையை வாங்கி ஊற்றி. சீமனையில ஓடுமா? சீமனையில் சக்க போடுறது. ஓ, ஆயில் இல்லைன்னா ஆயிலுக்கு பதிலாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறது. விளக்கெண்ணெய் ஊத்தினாலும் ஓடும். விளக்கெண்ணெய் ஊற்றினா ஆயிலுக்கு பதிலாக விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு போவோம். இடையில வண்டி சுத்தமாவே நின்று போச்சு. அப்ப உங்களுக்கு இப்ப திருப்பி இந்த வண்டியை வந்து புதுசா இப்படி பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதைத்தான் இப்ப பாக்குறேன் எப்படி இருக்குது. சில பேரு அங்க வேற ஆளுங்க சொன்னாங்க 2 சிலிண்டர், 2 பிளக், 2 கார்பரேட்டர் இருந்தாங்க. சரி சரிங்க ஐயா. எனக்கு அது டவுட், அது எப்படி 2 பிளக் 2 கார்பரேட்டர் கொடுப்பா? ஏற்கனவே 30-35க்கு மேல கிடைக்காது. 2 கார்பரேட்டர் கொடுத்தோம்னா 10 தான் கிடைக்கும் அப்படின்றது. இப்ப குமிஞ்சு பார்த்தேன். சத்தியில வந்துங்க மல்லிகைப்பூக்காரரு. மல்லிகைப்பூ அப்பெல்லாம் மல்லிகைப்பூ அதிகம். ஒரே வேன் தான் ஓடும். மைசூருக்கு ஒரே வேன் தான். வேனை விட்டுருவாங்க.
பூ எடுத்துட்டு லேட் ஆச்சுன்னா வேன் போயிடும். இந்த ஜாவாவில் பின்னால் கட்டிட்டு சுற்றுனாங்கன்னா புளிஞ்சூர் காராப்பாளையத்தோட துரத்துவாங்க. துரத்தி வேனில் போட்டு ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ வந்து இந்த வண்டி பவரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த டைம்ல. சரிங்க, எனக்கா இந்த வண்டி ஓட்டி பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இருக்கிற வண்டி அதே மெத்தட் தானுங்க. இது வந்து கியர் வந்து நீங்க இதுல போடுவீங்க. ஆமா, கிக்கர்ல. இது கிக்கர் கிடையாது, கியர் வந்து தனியா இந்த பக்கம் இருக்கு. ஆமா ஐயா, சாதாரண பைக் ஓட்டி இருக்கீங்க தானே? சாதாரண பைக் இப்ப வச்சிருக்கேன். அதே மாதிரி தான், பைக் மாதிரி தான். இது வந்து பிரேக், இந்த பிரேக் செல்ஃப் ஸ்டார்ட். இது திருப்புங்க, இது திருப்புங்க, கீழே இருக்கு பாருங்க, அது திருப்புங்க. ஓகே. கீர் அதே மாதிரி, அதே ஃபர்ஸ்ட் கியர் கீழங்கய்யா. கீழயா? ஆமா, அந்த ஜாவாவுல ஃபர்ஸ்ட் கியர் மேல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கியர் கீழே, செகண்ட் கியர் மேல. இந்த கிளட்சை பிடிச்சிட்டு இதை மட்டும் ஸ்டார்ட் மட்டும் அமுத்துங்க, எக்ஸலேட்டர் கொடுக்க கூடாது. இன்னொரு தடவை அமுத்துங்க. அவ்வளவுதான். அந்த வண்டிக்கு முதல்ல இருந்த வண்டிக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம். வண்டி புல்லட் ஓட்டுன மாதிரி இருக்குதுங்க. ஒரு நாள் ஓட்டணும்னா அது வந்துடும். பழைய நீங்க அந்த 67 நான் ஓட்டின வண்டி மாதிரி இருக்கா? அதை விட நல்லா இருக்கா? அதை விட நல்லா இருக்கு. ஆமா, அது வந்து ஹேண்டில் சின்ன ஹேண்டில் தான். கவுண்டரா வந்து கூப்பிடுறேன், நான் கேர் மாலத்தில் இருக்கேன். பிக்கப் அதிகம். அதை விட வந்து இது பிக்கப் அதிகமா இருக்கு. நானெல்லாம் அந்த வண்டியில நானே கழட்டி வேலை செஞ்சுக்குவேன். ஆமா, நானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்க அதே பழைய ஜாவா ஒர்க் ஷாப்ல மூலையில கிடக்கிற ஜாவாவை கேரளாக்காரனுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. இப்ப 2 லட்சம் கொடுத்தாலும் இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பழைய ஜாவா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா எப்போ அது ஜாவாவை ஏன்டா கொடுத்தோன்னு? 15,000 ரூபாய்க்கு கொடுத்தங்க. அதாவது எப்படின்னா, முதல்ல பூரா டபுள் சைலன்சர் வச்சிருந்தேன். கடைசியில் என்னாச்சு, 76 சிங்கிள் சைலன்சர் ஒன்று வந்துச்சு. சரி சரி. எலக்ட்ரானிக் செட். சரிங்க ஐயா. முதல்ல வச்சிருந்தது எல்லாம் பாயிண்ட். முதல்ல அந்த 67 வச்சிருந்தது எல்லாம் பாயிண்ட், காயில், கண்டென்சர். இந்த கடைசியா நான் வச்சிருந்த வண்டி சிங்கிள் சைலன்சர் வண்டி வந்துச்சு. அது ஜாவா தான் சிங்கிள் சைலன்சர். ஒரு சைடு தான் சைலன்சர் இருக்கு. உங்க வண்டி மைலேஜ் எவ்வளவு கிடைச்சதுங்க ஐயா அப்போ? இது நீங்க வச்சிருந்த ஜாவா வந்துங்க, ஜாவா எல்லாம் வச்சிட்டு இருக்கிற போது 30-35 மேல கிடைக்காது. என்ன முக்குனாலுமே. ஆனாலும் கெரோசின் எல்லாம் போட்டு ஓட்டிக்கலாம். இந்த ரோட்லயே சீமனை போட்டு ஓட்டிட்டு வந்துருக்காங்க. கடலைத்துல இருந்து இப்படி வந்தா 2 தடவை. என்ஜின் எல்லாம் ஒன்னாகாது. அந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயிலுக்கு பதிலா விளக்கெண்ணெய் ஊற்றிக்கணும். இங்க ஆயில் எங்க கிடைக்க போகுது? நீங்க எத்தனை ஜாவா வச்சிருந்தீங்க? 3 வச்சிருந்தாங்க. 3 ஜாவா சிங்கிள் சைலன்சரோட சேர்த்து 4. இப்ப வந்து எப்ப கொடுத்தீங்க லாஸ்டா வண்டிய? லாஸ்டா சொல்றேன், 2007-8 இருக்கும். 2007-8 ஜாவா கொடுத்தீங்க. சிங்கிள் சைலன்சர் வண்டி அப்பதான் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்க போற ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஏன்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னு? கண்டிப்பாங்க. அதாவது கடைசி வண்டிங்க அந்த சிங்கிள் சைலன்சர் வச்சிருந்த எலக்ட்ரானிக் வண்டிய ரொம்ப இதாயிடுச்சு. சிடி யூனிட் எல்லாம் மாத்தியுமே தலைவலி. அதனால ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு வெறும் 2000 ரூபாய்க்கு இரும்பு கடைக்கு போட்டேன்.
ஜாவாவா? வெறும் 2000 ரூபாய்க்கு இரும்பு கடைக்கு போட்டு அப்ப வந்து உங்களுக்கு ரிம்மு கிம்மெல்லாம் பூரா தகரம் தான். சரி. அலுமினியம் கிடையாது. இன்ஜின் கேஸ் ஒண்ணுதான் அலுமினியம். வெறும் 2000 ரூபாய்க்கு கடைக்கு போட்டேன். வெறும் 2000 ரூபாய்க்கு. இப்ப அந்த வண்டி இருந்தா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுங்க. இருந்தா 1 ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்கோம். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருக்கும். அப்ப ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஆமா. புல்லட்டும் கூட உங்களுக்குங்க வண்டி போக்கு எத்தனை தூரம் வேணாலும் போலாம் வரலாம். சொகுசு இருக்கு. ஜாவா அப்படி இல்லைங்க. புடியும் எக்ஸைட்டர் குடுக்க போயிட்டே இருக்கு. வண்டி சூடாக போயிட்டே இருக்கு. சுத்தெல்லாம் அப்படியே படுத்து இருந்துக்கலாங்க. என்னங்க கொஞ்சம் அதுல ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா பழைய வண்டிகள்ல அடிச்சா பிரேக் நிக்காது. பிரேக் அடிச்சா வண்டி நிக்காது. இப்ப இந்த வண்டியில எப்படி ஃபீல் பண்றீங்க பிரேக்? இந்த வண்டி பிரேக் அப்படியே நிக்குது. நல்ல பேருங்க ஜாவாங்கிறது போய் கிளாசிக்கின்னு வந்துச்சு. எவனை கேட்டாலும் கிளாசிக்கின்னு தான் சொல்லுவோம். அப்பெல்லாம் ஃபேமஸான வண்டிங்க அந்த காலத்துல. இது நான் சொல்றது வந்து 67க்கு அப்புறம். பரவாயில்ல, அதே தெம்போட ஓட்டுறீங்க போலயே. அதுல வந்து எப்படி தெரியுங்களா, கிளச் ஆட்டோமேட்டிக் கிளச். ஆட்டோமேட்டிக் கிளச்னா டிக்கெட்லயே கிளச் இருக்கும். ஓஹோ, அப்ப ஒரே ஆமா. இந்த கிளச் கேபிள் கட்டாச்சுன்னா அந்த கிளச்சை ரொம்ப மேல தூக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா வண்டி மூவ் ஆகும். ஆமா, ஆட்டோமேட்டிக் கிளச். சரி 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 சரி. ஆனா பழைய ஜாவா விட வெயிட் நீங்க வச்சிருக்க 78 மாடல் சார். அந்த வண்டி சவுண்ட் கூட நல்லா இல்ல சார். டுப்பு டுப்புங்குது சார். டேய், அந்த டுப்பு டுப்பு சவுண்ட் தானே வேணும்.